இதே வந்து 1994 வைகோ வெளியேற்றப்பட்டார். கொலைப்பழி சுமத்தி என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உளவு பிரிவு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கலைஞர் வெளியேற்றினார். வெளியேற்றின பிறகு மிகப்பெரிய கூட்டம், ஏன்னா நிறைய மாவட்ட செயலர்கள்லாம் வைகோ பின்னாடி வந்துட்டாங்க, மிகப்பெரிய பேச்சாளர். அப்போது ஒரு ஊர்வலம் ஏழுமலை நாயக்கர் தலைமையில், பெரிய ஊர்வலம், ராயபுரம் ஏழுமலை நாயக்கர் தலைமையில் வைகோது மதிமுக. அந்த ஊர்வலம் நாங்கள் வந்து அறிவாலயம் வழியாக தான் போவோம் நாங்கள், ஏன்னா அறிவாலயத்தை கைப்பற்றுவாங்க. அப்போது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 இருந்தாலும் ஒரு கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நீங்கள் வெளியேற்றப்பட்டவர்கள், அப்போது நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், இல்லை நீதிமன்றத்துக்கு போங்க. அதுதான் நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறதோ, இல்லைனா ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்குறதோ, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போய் பார்க்குறதோ, அப்படி இல்லை. அவர் மகனை முகமுத்து மகன் இருக்கார், கடைசி வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிட்டார். அவரை போய் பார்த்து ஆறுதல் சொன்னார். ரைட்டு. நம்ம ஸ்டாலின் அவர்களும் முகமுத்துக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. அண்ணன் தம்பினாலும் பெரிய அளவில் பெரிய தொடர்பு கிடையாது. சார் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குடும்பத்தை அவர் பார்த்துக்கிட்டது அவர் தான் சொல்கிறார். இல்லை, இந்த பொருளாதார ரீதியாக யார் வேணாலும் சொல்லலாம், அது விஷயம். தொடர்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு, நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அது மனைவியை பார்க்குறது தானே முக்கியம். அதுதானே ஒரு வீடுனா அதுதானே. சரி, போய் பார்த்தாரு, அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, இப்போ இதுக்கும் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க என்னென்னு. சரி, தம்பியை போய் பார்த்தாரு, ரைட். அடுத்தது உடல்நிலை சரியில்லைன்றதுக்காக போய் பார்த்தேன். அப்போ தான் அவர் அப்போலேருந்து வந்திருந்தார். சரி, உடல்நிலை சரியிருக்கா ஒருத்தரை பார்க்குறவரை ஒரு 5 நிமிஷம் பார்க்கும், 10 நிமிஷம் பார்க்கும், 3/4 மணி நேரம் என்ன பேசியிருந்தார். திமுக வீட்டுக்கு போகிறதையோ, திமுகவோட எனக்கு நிரந்தர எதிரி கிடையாதுன்னு சொல்கிறதையோ அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் எடப்பாடியார் நேற்று பேசினார், கைகூலிகள். இதே இப்போ இந்த செங்கோட்டையன்னு 2017 ஓபிஎஸ் தானே கிரீன்ஸ் கையெழுத்து போட்டு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலாவை நீக்கின கையெழுத்து போட்டது யார்? அப்போ செங்கோட்டை எங்கே இருந்தார்? இன்றைக்கி திமுகவில் என்னங்க செய்கிறாங்க? திமுக பாரம்பரியமிக்க கட்சி இல்லை, அதிமுகவோட சீனியர் கட்சி தானே. அதிமுகலேருந்து போனவங்க 8 பேருக்கு அமைச்சர் போட்டிருக்காங்க. திமுக சீனியர்ஸ் என்ன, அந்த சீனியர் என்னன்னாங்க, ஏவாவேலு, எஸ்எஸ்ஆர், சேகர் பாபு, ஆமாம், முத்துசாமி, செந்தில் பாலாஜி. நீங்கள் கரூரில் உழைச்சவனுக்கு, கொங்கு மண்டலத்தில் உழைச்சவனுக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன? அப்போ என்னென்னா, யாருக்கு இன்றைக்கி செல்வாக்கு, யாரால் ஆதாயமோ அதை தான் கட்சி பண்ணணும். நீங்கள் அப்டேட் ஆகணும், நீங்கள் ஆக்டிவேட் ஆகணும், உங்கள் பின்னாடி தொண்டர்கள் நிற்கணும். தமிழ்நாடு சிஎம்னு சொல்லலை, அவர் வேறு ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் வார்த்தை விளையாட்டு விளையாடினா தன்னைத்தானே ஏமாத்தின்னு ஆறுதல் படுத்திக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். ஏங்க இந்தியா கூட்டணி வைங்களேங்க. அந்த மாதிரி இந்தியா கூட்டணி 3 தடவை மீட் ஆச்சுல, ராகுல் காந்தி தலைமையில் தான் இந்த கூட்டணின்னு சொல்ல முடிஞ்சுதா? ராகுல் காந்தி தலைமையில் தான் அமைச்சரவை அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதா நாங்கள் வெற்றி பெற்றால்னு? அதுதான் தலைமை இல்லாத கூட்டணி. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சார். நேற்று பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணா பெருந்தகையுடைய பிறந்த நாள். வழக்கம் போல் அதிமுக அதற்கான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி இருந்தாங்க. ஏன்னா அண்ணா பிறந்தநாளை தொடர்ச்சி அவங்க கடைபிடிக்கிறாங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அதில் நேற்று அவர் பேசுகிற போது பல விஷயங்களை எதிர்பார்க்காததை பேசியிருக்கிறாரு. குறிப்பாக துரோகிகள் யார், அதே போல் இவங்களுடைய கைப்பாவையெல்லாம் யார், இந்த மாதிரி பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் மீண்டும் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. அவருடைய நேற்றைய உரை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பெயர் சொல்லாமல் வெளியில் பேசியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எப்படின்னா நேற்று வடபழனி கூட்டத்தில்
117வது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா. 1 மணி நேரம் 13 நிமிஷம் பேசினார் அவர். அதாவது சாதாரண தலைவர்கள் வந்து அவ்வளோ நேரம் பேசுகிறது ஒரு அரிய காரியம்தான். அண்மை காலங்களில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வைக்கிறது கஷ்டம். அது பெரிய விஷயம். அதில் வந்து அவர் மனம் திறந்து சொன்ன வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஆளுமையோடு கூடிய வார்த்தைகள். அதான் எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க சேருவாங்க, இவங்க ஒருங்கிணைணும். இதெல்லாம் வெறும் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், கட்சியாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், கட்சி வந்து சோதனையில் இருக்கும்போது அதிகமாக அடுத்தவர்கள் கூட இருந்து வேலை பார்த்தவர்கள், இவங்க எல்லாம் வந்து அதில் பெரும்பாலான மறுபடியும் சேர்க்கணும். இந்த குரல் ஏன் இப்போ அழுத்தமாக வருது தெரியுமா? இப்போ 2022ன்னு நினைக்கிறேன். அப்போ ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ அவங்கள நீக்கியாச்சு. 23ஆம் தேதி பொதுக்குழு கூட்டி நீக்கியாச்சு. நீக்கின பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க, கட்சி அலுவலகத்தை அடித்து உடைச்சாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பொதுக்குழு கூட்டக்கூடாது, இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாதுனாங்க. அந்த வானகரத்தில் மண்டபத்திலேயே போய் இந்த மனம் பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே வங்கி கணக்கு அதை முடக்கிறதுக்கு வேலை பண்ணாங்க, அலுவலகத்தை சீல் வைக்க பார்த்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது, தேர்தல் கமிஷனில் வழக்கு தொடுத்தது, ஒவ்வொரு தடவை இடைத்தேர்தல் வரும்போதோ இல்லை பொது தேர்தல் வரும்போதோ அவங்களுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடக்குனது. இதையெல்லாம் மீறி சின்னத்துக்கு எதிராக தேர்தலில் நின்றது, ரெட்டலைக்கு எதிராக இருந்தது. ஆனால் நான் எம்ஜிஆர் விசுவாசி அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்துன்னு தான் வரும். இப்போ ஏன் தெரியுமா ரொம்ப அழுத்தம்? என்ன காரணம்? அதுதான் முக்கியமான இப்போ அழுத்தம் வந்து யார் யார் எதிரிகள், யார் யார் துரோகிகள் எல்லாம் கொடுக்குற அழுத்தம். காரணம்னா ஒரு பர்செப்ஷன் உருவாயிடுச்சு. அதாவது ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு பிறகு ஒரு பர்செப்ஷன் உருவாயிடுச்சு. எல்லா இடத்துலையும் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் சேர்றாங்க. இப்போ அண்மையில் கூட ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அப்படியே அதிமுகவில் இணைஞ்சதையும் செய்திகளில் பார்த்தோம். அதை மீறி பொதுமக்கள் ஆதரவு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இவர் பிரச்சாரம் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது. கட்சிக்கு அப்பாற்பட்ட இவர் ஒன்றும் பெரிய வசீகர தலைவர் கிடையாது, பெரிய நடிகர் கிடையாது, பாரம்பரியம் மிக்க தலைவரும் கிடையாது, அவங்க அப்பாவோ தாத்தாவோ முதலமைச்சர் கிடையாது, இலக்கிய பேச்சாளரும் கிடையாது, வசீகரிக்கக்கூடிய பேச்சாளர். சாதாரணமாக யதார்த்தமாக ஒரு எளிமையான நடையில் பேசும்போது அவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 65-75 லட்சம் மக்களை பார்த்துட்டார், 153 சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்டார். இப்போ இது நடக்க என்ன ஆச்சுன்னா, கூட்டணின்றது ஒரு பகுதி, ஆனால் போட்டி திமுக அதிமுகவுக்கு தான். இதில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற இரட்டை சின்னம் கொண்ட அந்த அண்ணாவின் கட்சி, எம்ஜிஆரின் கட்சி, ஜெயலலிதா அம்மாவின் கட்சி அதிமுக ஒரு எட்ஜில் இருக்குது, அதாவது முன்னேற்றத்தில் இருக்குது. அப்போது திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல அதிமுக வந்துருச்சு. இந்த பிரச்சாரத்தில் தெரியுது. உளவு பிரிவு கொண்டு அத்தனை பேர் ரிப்போர்ட்டும் வருது. அப்போ என்னன்னா, ஆஹா இந்த குதிரை ஓடுற குதிரையில் நம்மளும் பங்கு இருக்கணும், சேர்ந்தே ஆகணும். அதனால ஏதாவது வழியில் சேர்ந்தே ஆகணும். ஒன்று எந்த முதலாளியாவது ஹெல்ப் பண்ணுவாரா? வேற கட்சி, தேசிய கட்சி முதலாளியோ இல்லை மாநில கட்சி முதலாளியோ ஏதாவது ஒரு முதலாளி ஹெல்ப் பண்ணாருன்னா நம்ம புள்ள போய் உக்காந்துடலாம். இந்த நேரத்தில் உக்காந்தோன்னா எங்களால் ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு வழி இருந்தால் எடப்பாடி ஜெயிச்சிட்டாருன்னு ஆகிடும். அதனால் அவரை கீழே இறக்கிட்டு நம்ம நிற்கிற மாதிரி பார்க்கலாம். ரெண்டாவது கட்டம், முதல்ல உள்ளே சேர முடியுமான்னு பார்க்கலாம். அது முடியலன்னா இன்னொரு கண்டிஷன் போடலாம். அப்போனா எடப்பாடி இருக்கக்கூடாது அந்த முதல் ஸ்தானத்தில், முதலமைச்சர் வேட்பாளர், அப்போ நாங்கள் உள்ளே வந்தோம், அதை சொல்லி பார்க்கலாம். இதுவும் வழி இல்லையா, வெளியே இருந்துன்னு இவங்களை எப்படியாவது தோக்கடிக்க பார்க்கலாம். அவங்களுக்கு ரெட்டையில மேலே பாசம், அந்த பாசம் கிடையாது, ஒரு விரோத மனப்பான்மை தான் இருக்குது ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அப்போது இப்போ கொடுக்குற இந்த அழுத்தம் என்னென்னா, எப்படியும் அதிமுக வெற்றி பெற போகுது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் எல்லா இடத்துலையும் உருவாயிடுச்சு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்குது. எத்தனை 4 கட்சி வந்தாலும் சரி, 5 கட்சி வந்தாலும், புது கட்சி வந்தாலும், பழைய கட்சி வந்தாலும், பிரதான எதிர்கட்சி அப்படின்றது அதிமுக. அப்போ அந்த அதிருப்தி ஓட்டுகள் எல்லாம் அதிமுகவுக்கு போகும். இவரோட பிரச்சாரம் ஆடட் அட்வான்டேஜ். அப்போ நடுநிலையாளர்கள் ஓட்டு வந்து அனுபவஸ்தர். இவர் காலத்தில் வந்து ஒரு 4 வருஷம் நல்லா இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு, நம்ம நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு.
அப்போ இது ஓட்டாக மாறும்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. அதை தெளிவாக அவர் கூட்டத்தில் பேசுகிறார். யாருக்கும் நாங்கள் அடிமையில், எங்களை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு. இன்னொரு இடத்துல அவர் பேசும்போதே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் சாதாரணமான இடத்துலேருந்து இங்கே வரல, நான் அடிமட்டத்துலேருந்து இங்கே வந்தவன், எனக்கு தெரியும் அதனுடைய வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும். அப்படி கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவங்கள உள்ளே சேர்க்கணுமா, நான் அதை பண்ணணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கலாம் ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து செய்கிறாங்க. எதை உணர்த்துக்கிறது அது உங்களுக்கு? இல்லை, நான் அதுதான் சொன்னேன். நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், ஒரு 4 பேர் வந்து சும்மா சேர்க்கலாமான்னு கேட்பாங்க. ஆனால் 4 லட்சம் பேர் வேண்டான்வாங்க, சேர்க்கக்கூடாதுவாங்க. அடிப்படையிலே நீங்கள் பார்க்கணும்ல, கட்சிக்கு வந்து முதல் தடவை வந்து ஓபிஎஸ் கட்சிக்கு வந்து 11 பேரை கூப்பிட்டு போய் எதிர்த்து ஓட்டு போட்டார். ரெட்டையில் எதிர்த்து ஓட்டு போட்டார். அது போடலாமா? எவ்வளோ பெரிய தவறு அது. ஜெயலலிதா அம்மா வடித்து கொடுத்த ஆட்சி. அவங்க ரெக்கார்டு மாதிரி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று உட்கார வைக்க ஆட்சி. அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணாரா இல்லையா? இல்லை, ஆனால் எடப்பாடியார் சொல்கிறாரு, எனக்கு வந்து மற்ற எல்லாவற்றையும் விட தன்மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய சுயநலம் தான் முக்கியமாக இருக்குது, கட்சியினுடைய வெற்றி பாதையை பற்றி அவருக்கு எண்ணமே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அவர் என்னுடைய தன்மானம்ன்றாருன்னா கட்சியோட தன்மானம், அதைத்தான் அவர் குறிப்பிடுறாரு. அவர் தனி கட்சி தனின்னு சொல்ல, அவர் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறதெல்லாம் கட்சியை மையப்படுத்தி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ கட்சி நல்லா இருக்கணும், கட்சி வந்து அந்த நேரத்தில் ஆட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுத்து அரவணைச்சி கூட சேர்த்துக்கிட்டேன் அந்த 11 பேரை சொன்னாரா இல்லையா? அது அப்போ கட்சியோட நலன், அவ்வளோதான். கட்சிக்கு தலைவரை யாரை போட்டார்? அப்போது அவராக இருந்தார் தலைவராக ஓபிஎஸ் தானே ஒருங்கிணைப்பாளர் போட்டார். அப்போ துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாருல, அப்போ அவரோட நலத்துக்கு பார்த்தா கொடுத்தாரு சொல்லுங்கள். அப்போ இருக்குதுல்ல, 2 பேரும் கையெழுத்து போட்டதா, அவர் தனியாக அவர்கிட்ட தான் கட்சி இருந்துச்சு, ஆனால் ஓபிஎஸ் சேர்த்தானே கொடுத்தாரு. அது நடந்துச்சு. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குன்னா ஒரு தலைமை தேவையில்லை சார். எப்படி பார்த்தாலும் ஒரு தலைவர் வரணும்ல. அந்த தலைவர் இல்லாமல் எப்படி கட்சி நடத்த முடியும்? அந்த தலைவர் எடுக்கிற முடிவெல்லாம் அவர் சுயநலம்னு சொல்லிட்டா முடியுமா? அது எப்படி முடியும்? இப்போ கலைஞர் கருணாநிதினு அவர் வெறும் சுயநலத்தோட அவர் தலைமைக்காகத்தான் முடிவு எடுத்தாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? சொல்லுங்கள். அப்போது அவரோட தலைமைக்கு அவர் எம்ஜிஆரை வெளியனுப்பும் போது எந்த அளவுக்கு புரட்சி வெடித்தது, எந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. 73 இடைத்தேர்தல்லையே வந்து மாயத்தவரை வச்சு ஜெயிச்சு காட்டினார்ல, அவர் உதயசூரியன் தான் நிற்பேன் நான் சொன்னார். கட்சியே எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் தொண்டருக்கு தான் நிறையா இருந்தாங்க. ஆனால் அவள் வெளியே அனுப்பிட்டாங்க, பொருளாளரே வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு உதயசூரியன் எந்து தான், அந்த சின்னம் எந்து தான், அந்த கொடி எந்து தான் நான் சொன்னார். அவர் ஒரு சின்னத்தை வச்சு நிரூபித்து காட்டல, அந்த கட்சியை தோக்கடிச்சு காட்டல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்க முடியல. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துன்னு குழப்பின்னு அப்புறம் நான் சேருவேன்னு சொல்லியிருந்தா ஒரு செல்வாக்கம் இல்லாமல் கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு யார் சேர்ப்பாங்க? இல்லை, ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் வெளியில் பேசும்போது அவர் வந்து துரோகத்துக்கு பேர் போனவர், அவரால் வந்து அவர் தோற்கடிக்கப்படுவார் இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுக பேசுகிற மாதிரி அவரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து ஆனால் திமுக வேணும்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக வைக்கிறாங்க. அண்ட் டிடிவி இஸ் நத்திங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ 2 விஷயம் சொல்கிறேன். டிடிவி எடப்பாடியார் துரோகம் பண்ணார்ல, எந்த இடத்துல அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓபிஎஸ் தலைவர் பிப்ரவரி 5ஆம் தேதி 2017 சசிகலா அம்மா கேட்குறாங்க, நான் தான் முதலமைச்சர் ஆகணும், என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. டிடிவி எல்லாம் கூட நின்று மிரட்டியோ உருட்டியோ வாங்கி கொடுத்தாச்சு, ராஜினாமா கடிதத்தை வாங்கி கொடுத்தாச்சு, கவர்மெண்ட்டை போய் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, இவர் 7ஆம் தேதி போய் தர்ம யுத்தம் உட்காந்துட்டார். ஆடிட்டர் குருமூர்த்தி பேச கேட்டு ஒரு நாள் நடுவில் கேப்பு போய் உக்காந்துட்டாரு நம்ம சமாதியில், ஜெயலலிதா அம்மா சமாதியில். இந்த மாதிரி என்ன செய்வாங்க சசிகலா அம்மா, எல்லா எம்எல்ஏ 122 எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு நேராக கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, நான் தான் முதலமைச்சர் கொடுத்தாங்க. முடிஞ்சிச்சா? இவர் தர்ம யுத்தம் உட்காந்தோடனே அது அப்படியே நின்று போச்சா? 14ஆம் தேதி வழக்கு வருதா நீதிமன்றத்தில்?
அப்போ இந்த அம்மா வந்து கூவத்தூரில் உட்கார வைக்கிறாங்களா, கூவத்தூரில் என்ன செய்கிறாங்க, நம்ம ஓப்பனாக சொல்லணும், நம்ம கேள்விப்பட்ட தெரிஞ்ச நிகழ்ச்சியை. அங்கே வந்து செங்கோட்டையங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறியாப்பா? ஐயோ எனக்கு வேணாம்மா. பதுங்கிட்டாரா இல்லையா? பதுங்கிட்டார். அப்போது அந்த அம்மாவுக்கு என்னன்னா, இந்த பக்கம் திமுக ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்ருக்கோம், எத்தனை கோடினாலும் செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. அது ஏற்க தானே ஒரு கட்சினா, எதிர்கட்சி. ஆமாம், இருக்குமா இல்லையா? ஒரு பக்கம் ஓபிஎஸ் எவ்வளோ பேரை பிடிக்க முடியும்னு அவர் தாங்கிட்டு இருக்காரு. அழுத்தம் இருக்குது. எல்லா பக்கமும் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு கேஸ் வந்துச்சு, நிற்க முடியாது, சிறைக்கு போய் ஆகணும். இக்கட்டான சூழ்நிலை. இப்போ யாரை செங்கோட்டையன் நம்பினா செங்கோட்டையன் காலை வாரிட்டார், முடியாதுட்டார். இப்போ என்ன செய்யுது? அப்போ எடப்பாடிட்டு இருக்கார். எடப்பாடி ஏற்றுக்கிறார், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்றுக்கிட்டு இவங்க சிறைக்கு போயாச்சு. 18ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்கணும். வாக்கெடுப்பு நடக்கிற இடத்துல பெரிய கலவரம் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா திமுக நமக்கு தெரியும் 89 என்னாச்சு, எவ்வளோ பெரிய 88 எவ்வளோ பெரிய கலவரம் சட்டமன்றத்தில் நடந்துச்சா இல்லையா? யார் நம்ம ஜானகி அம்மா மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது அடித்து உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். சேலை ஊர்னது எல்லாமே அந்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வன்முறை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வன்முறைக்கு எல்லாரும் வித்துடுறாங்க. அப்போது இந்த 122 எம்எல்ஏக்களையும் காப்பாற்றணும், இவங்க யாரும் விலை போகாமல் பார்த்துக்கணும், கட்சியும் காப்பாற்றணும். ஏன்னா அந்தம்மா சிறைக்கு போயாச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலை மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் சொல்லி, எந்த பிரச்சனை வானமே இடிந்து விழுந்தாலும் எந்த தகராறும் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு அம்மா ஆட்சியும் முக்கியம், தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பெஞ்சு மேலே ஏறி நம்ம மா சுப்பிரமணியெல்லாம் டான்ஸ் ஆடல, பெஞ்சு மேலே ஏறி குதிச்சாங்கல்ல. சபாநாயகர் நாற்காலில் பட்டியலத்தை சேர்ந்த நம்ம தனபால் எப்படி அவரை தூக்கிட்டு பழகட அன்பழகன் நம்ம ரங்கநாதன் எல்லாரும் எவ்வளோ தகராறு பண்ணி உட்காந்தாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு, நம்ம இவர் எதிர்கட்சி தலைவர் சட்டை கிழிஞ்சி வெளியே வந்து பேட்டி கொடுக்கல, என்ன அடிச்சிட்டாங்க, என்ன சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அந்த வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெற வச்சாரா இல்லையா? வெற்றி பெற்றாச்சு. சரி, இது சுமூகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன துரோகம் பண்ணார்? இப்போ இங்கே தான் விஷயம். அவர் கட்சி விட்டு நீக்கினதான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. யாரை நீக்கினது? டிடிவி தினகரன் அவர்கள். எதுக்காக நீக்கினார்? எனக்கு முதலமைச்சர் கொடுங்கன்னு தானே இவர் கேட்குறாரு. சரியா இல்லையா? அவர் எதுக்கு கட்சி விட்டு நீக்க போகிறாங்க? எதனால் நீக்கினாங்க? அப்போது 2 விஷயந்தான். ஒன்று, அதே மாதிரி முதலமைச்சர் வேணுன்றார். 2வது விஷயம் என்னது, நம்ம ஓபிஎஸ் இணையும் போது அவர் போட்ட முதல் கண்டிஷனே அதுதான். எது? அந்த குடும்பம், மன்னார்குடி குடும்பம் வரக்கூடாது, அவங்கள நீக்கணும். அவர் தானே முதல் கண்டிஷன். அதானே ஓபிஎஸ் நண்பருங்கிறாரு டிடிவி. எல்லாரும் சொல்லுவார். இப்போ ஊட்டி கூட்டத்தில் என்ன பேசினார்? ஊட்டி கூட்டத்தில் 2017 டிசம்பர் 21ஆம் தேதி ஊட்டியில் நம்ம எம்ஜிஆர் 100ஆண்டு விழா, அந்த கொண்டாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசுகிறார். ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, 16 பேரை ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்க, சசிகலா உட்பட, கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு நீக்கினாங்க. அதில் பர்டிகுலராக டிடிவி தினகரன் என்னென்னா, சூழ்ச்சி பண்ணி ஜெயலலிதா அவர்களை கவிழ்த்து விட்டு தான் முதலமைச்சராக நினைத்தார், அதனால் இந்த சதி வேலை செய்தான்றதுக்காக டிடிவி தினகரன் நீக்கினாங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆர்கே நகரில் அவர் ஜெயிச்சிட்டாரு, இனிமேல் அந்த ஏமாற்றம் நடக்காது. யாரும் ஓபிஎஸ் பேசுகிறாரு டிடிவியை பற்றி, இதை சொல்கிறாரு. அதனால் தன் இறுதி மூச்சு வரை அதையும் சொல்கிறார். ஒரு கடிதம் எழுதி கொடுத்ததால் பாவம் போட்டுன்னு சசிகலா அம்மா மட்டும் சேர்த்துக்கிட்டாரு, டிடிவி தினகரனை சாவுற வரைக்கும் ஜெயலலிதா அம்மா சேர்த்துக்கல. யாரும் ஓபிஎஸ் பேசின பேச்சு இது. பேசிட்டு ஓபிஎஸ் சொல்கிறாரு, பெரிய குளத்தில் 19 வருஷமாக நான் அரசியல்வாதி, நான் அரசியல் செய்துட்ருக்கேன். அந்த நேரத்தில் எல்கேஜி படிக்க வந்தவர் தான் டிடிவி தினகரன். எப்போது எம்பி எலெக்ஷன் இருந்தார்ல, அதை சொல்கிறார். நான் 19 வருஷம் அனுபவம் அரசியல் இருக்கும்போது டிடிவி தினகரன் அங்கே வந்து எல்கேஜி படிக்க வந்தார். இது மேடையில் பேசினார். அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ யார் துரோகம் பண்ணுது? இதுதானே முக்கியம். நீங்கள் அதுதானே பார்க்கணும்.
அதுக்கு பிறகு கட்சிக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த சோதனையெல்லாம் தாங்கி எடப்பாடியார் இந்த கட்சியை வழி நடத்தினார். இல்லை டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேருமே வந்து இப்போதைக்கு ஒரு பேஸ்லெஸ்ஸாக இருக்காங்களா? அவங்களால எந்த பலனுமே இல்லையா? அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரா? மெயினாக இப்போ டிடிவி எடுத்துக்கோங்க. டிடிவி தனி கட்சி வச்சுருக்காரு. 2019 அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 4-5% வாங்கினாரு. 5.38% ஓட்டு. தமிழ்நாடு தழுவிய அளவில் வாங்கினது. அது வந்து நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கணுமா இல்லையா? மாநில கட்சி டெஃபினட்டாக வாங்கணும். மாநில கட்சி எப்போவுமே சட்டமன்றத்துக்கு அதிக ஓட்டு வாங்கும், நாடாளுமன்றத்துக்கு கம்மியாக இருக்கும். நாடாளுமன்றத்துக்கு இப்போ டிடிவி தினகரன் தான் பிரதமர் வேட்பாளர். அப்போ 2019 அதுக்கு பெருசாக வராது. சட்டமன்ற தேர்தலுக்கு வரணும்ல. 5.38 வாங்கினவர் சட்டமன்ற தேர்தலில் 2.35 அப்படியே பாதியாக குறைஞ்சிச்சு. ஏன் குறைஞ்சிது? எங்கே போச்சு இந்த ஓட்டலாம்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வந்துருச்சு. அதிமுகவுக்கு இயற்கை அதுதானே. அதிமுகவோ திமுகவோ ஓட்டு இழப்பு என்பது இருக்கும், மீண்டும் சேர்க்கை என்பது இருக்கும். அதுதான் ஒரு எதிர்ப்பு, ஒரு அதிருப்தியில் ஏதோ கொஞ்சம் பேர் போவாங்க. அது லோக்கலில் இருக்கிறவங்க கூட போவாங்க. 2 வட்டச்செயலாளர், ஒருத்தர் வட்டச்செயலாளருக்கு முயற்சி பண்ணுவார், இன்னொருத்தர் வட்டச்செயலாளருக்கு முயற்சி பண்ணுவார். அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், இன்னொருத்தர் ஒரு அதிருப்தியில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு வழி கிடச்சிதுன்னா அந்த அந்த இடத்துல போய் நிற்க பார்ப்பார். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு திரும்பிடுவார். இது நடக்கும். அது மாதிரி 2.35% 2021 75 தொகுதியில் அதிமுக அப்போ ஓபிஎஸ் உள்ளே இருந்தார், ஜெயிச்சாங்களா? அதற்கு பிறகு 2024 திருப்பி டிடிவி பாருங்கள். ஃபஸ்ட்டு 5.38, ரெண்டாவதுல 2.35 அமமுக வாங்கினது. 3வது இடத்துல இப்போ இவர் தனியாக இல்லை, இவர் கூட யார் யார் இருக்கா? பிஜேபி. 1.5 கோடி தொண்டர்களை தாங்கிட்ட வச்சிருக்கிற தான் தான் அந்த கட்சி. ரெட்டலை என் கட்சி தான் அதிமுகன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட இருக்கிறார். இருக்காரா இல்லையா? 2024 ஓபிஎஸ் கூட இருக்கிறார். நம்ம இது தமாக கூட இருக்குது. ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாம் கூட இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவும் கூட இருக்குது. இவ்வளவும் கூட இருக்கும்போது எப்படி 0.9% ஓட்டு வாங்குவார்? 1% கூட இல்லையா? அப்போது சுத்தமாக இறங்கு முகமாயிடுச்சா? வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? ஒரு வல்லமையோட தலைவர், நான் அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்கிறவர், பிஜேபி கூட தனியாக கூட்டணி வைக்கும்போது 39 தொகுதி தமிழ்நாட்டில், அதில் குறைஞ்ச ஒரு 10 தொகுதி 15 தொகுதியாக நிற்கணும்ல. சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியாக நிற்கணும்ல. வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு, நான் ஒரு தொகுதியில் தான் நிற்கிறேன்றேன். அண்ணாமலை என்னை கம்பல் பண்ணி 2 தொகுதியில் நிற்க வச்சிட்டாரு. சொன்னாரா இல்லையா? சரி, தன்னோட சொந்த செல்வாக்குள்ளிய தேனியில் நின்றார். ஏன் ஜெயிக்கல தேனியில்? அவருடைய கீழே இருந்த, அவரு கீழே இங்கே வந்து சேவை செய்த அதிமுகவில் தங்கத்தமிழ் செல்வங்கிட்ட லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் எப்படி தோத்தார்? அவருக்கு தாங்க மொத்த செல்வாக்கம் தேனி மாவட்டத்தில், அவருக்கு தானே மொத்த ஓட்டம். அவருடைய ஒரு சீடராக தான் இருந்தார் தங்கத்தமிழ் செல்வன். அப்போ தங்கத்தமிழ் செல்வங்கிட்ட எப்படி தோத்தார்? வெற்றி தானங்க நிர்ணயிக்கும். நம்மளுக்கு எப்போவுமே வெற்றி தான் நிற்கும். இப்போது அதிமுக எடுத்திங்கன்னா ஒரு கூட்டணி 2021 வச்சார் எடப்பாடியார். 75 இடத்துல திமுக தோக்கடிச்சாங்கல்ல. அது ஒரு கன்சிஸ்டன்சியா இல்லையா? ஆட்சி கிடைக்கல, ஆனால் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருட எதிர்ப்பு, ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைவு, இரட்டை தலைமை குழப்பம். இப்போது டிடிவியை வந்து எடப்பாடியார் நீக்கினார்னா ஓபிஎஸ் முதல்ல ஓபிஎஸ் அந்த கண்டிஷன் அதை போட்டு தான் உள்ளே வந்தார் அவர், முதல் கண்டிஷன். ரெண்டாவது, டிடிவி வந்து 18 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு எதுக்கு வெளியே போனார்? அதற்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ அது பார்க்கணும்ல, எதுக்காக போனார்? அப்போது என்னென்னா சிஎம் எனக்கு வேணும், அதுதானே விஷயம். அப்போ காரணம் இல்லாமல் இல்லை. அதுதான். இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதில் எல்லாம் வந்து வெறும் நுழல் யுத்தம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது பிஜேபி, இது பிஜேபி விளையாடிச்சின்னு. பிஜேபி விளையாட்டே பெரிய விஷயம் கிடையாது. திமுக விளையாடினது தான் இதில் பெரிய விஷயம். திமுக விளையாடினதா? இது திமுக தான் பேக்ரவுண்டு. இது எத்தனை உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்? திடீர்னு ஏன் சார் திமுக இருக்கிறீங்க? அவங்க பாட்டு அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்று இருக்கிறாரு. முக ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கிட்ட என்னங்க அக்கா போரா கேட்குறீங்கன்னு செங்கோட்டையை பற்றி பேசும்போது கேட்டார். நீங்கள் திமுக தான் காரணங்கிறீங்க. ஆமாம், இப்போ திமுக இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ் எம்ஜிஆர் மாளிகை நான் வந்து தாக்க போகிறேன், நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு?
வானகரத்தில் கூட்டம் நடக்குது ஜூலை 11ஆம் தேதி. உங்களுக்கு செயற்குழு பொதுக்குழு, அதில் நீங்கள் சேர்றதுக்கு தடை இல்லை, நீங்கள் போய் கலந்துக்கலாம் சொல்லிச்சா இல்லையா? இவர் என்ன செய்தார்? அப்போ இவர் கட்சியில் இருக்கிறாரு, இவரும் ஒருங்கிணைப்பாளர், அப்போ நீக்கப்படவில்லை, இவர் கட்சியில் தான் இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் நடத்தினதில் 23 தீர்மானங்கள் தவிர வேறு எதோ எக்ஸ்ட்ரா தீர்மானம் நிறைவேற்றக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அந்த 23 தீர்மானங்கள் அது நிராகரிக்கப்பட்டது. இப்போ என்னென்னா இவர் என்ன சொன்னார், நான் கட்சி ஆஃபீஸ் போகிறேன்னாரு. கட்சி ஆஃபீஸாண்டு தகராறு நடக்கும்னு பிரச்சனை ஆகும் தெரியும். ஏன்னா எல்லாம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு தான் போகணும். இவர் போய் ஊர்வலமாக போய் கட்சி அலுவலகத்தை அடித்து உடச்சி எட்டி உதச்சி உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு மொத்தம் வண்டியில் போட்டு போகிற வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எங்கே இருந்துச்சு சொல்லுங்கள்? அதுக்கு திமுக ஹெல்ப் பண்ணுச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போ, நான் சீலை வச்சிடுறேன். சீல் வச்சது யார்? திமுக அரசாங்கம் தானே. சொல்லுங்கள். சரி, அந்த கேஸ் என்னாச்சு? அந்த கேஸில் ஏவன் உடனே கைது செய்யப்பட்டாரா? அடிதடி ஆச்சாங்க, கல்லெல்லாம் அடித்தாங்க, கார்கள்லாம் உடைக்கப்பட்டது. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல கைது செய்யப்பட்டார்கள். ரைட்டா? இது நம்ம சிவி சண்முகம் ஐயா நீதிமன்றத்துக்கெல்லாம் போனார், முன்னாடி சட்டத்துறை அமைச்சர். நீதிமன்றத்தில் போய் கேட்டு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அந்த சாவி பெறப்பட்டது. இது யார் பின்னணியில் இருந்தது தெரியும்ல. இதே 1994 வைகோ வெளியேற்றப்பட்டார். கொலைப்பழி சுமத்தி என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உளவு பிரிவு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கலைஞர் வெளியேற்றினார். வெளியேற்றின பிறகு மிகப்பெரிய கூட்டம், ஏன்னா நிறைய மாவட்ட செயலர்கள்லாம் வைகோ பின்னாடி வந்துட்டாங்க, மிகப்பெரிய பேச்சாளர். அப்போது ஒரு ஊர்வலம் ஏழுமலை நாயக்கர் தலைமையில், பெரிய ஊர்வலம், ராயபுரம் ஏழுமலை நாயக்கர் தலைமையில், வைகோது மதிமுக. அந்த ஊர்வலம் நாங்கள் அறிவாலயம் வழியாக தான் போவோம் நாங்கள், ஏன்னா அறிவாலயத்தை கைப்பற்றுவாங்க. அப்போது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 இருந்தாலும் ஒரு கட்சி, அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நீங்கள் வெளியேற்றப்பட்டவர்கள், அப்போது நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், இல்லை நீதிமன்றத்துக்கு போகும். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு நான் விட மாட்டேன், அந்த வழியை அனுமதிக்க மாட்டேன்னு மாற்றுப்பாதை சண்டை உருவாக்கலாம்ல, சீலை வச்சுருக்கலாம்ல. செய்தாங்களா? எப்படி பண்ணாங்க? அதுதான் ஒரு கட்சிக்கு அழகாக இருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் என்னெல்லாம் டிஎம்கே இதோட ரோல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் போய் மீட் பண்ணது ஒரு ரோலா, இல்லை மற்ற விஷயம்? 2023 நினைக்கிறேன், மே 5ஆம் தேதி. இப்போ ஓபிஎஸ் கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? ஓபிஎஸ் இல்லை, அது மாதிரி எதுவும் பேசுகிறேன். கிரிக்கெட் ரசிகரா அவர்? அந்த மாதிரி எதுவும் காமிச்சதே கிடையாது. எதுவுமே கிடையாதுல்ல. கிரிக்கெட் ரசிகராக எதுவுமே பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நம்ம எந்த கமெண்ட்ஸும் கிரிக்கெட் இல்லை, கிரிக்கெட் ஃபீல்டில் போய் பார்த்துருக்காரா? எதுவும் பண்ணது. அப்போது மே மாதம் நினைக்கிறேன் 2023 திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் உட்காந்துருக்காரு, ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு சிதம்பரம் ஸ்டேடியத்தில். என்னன்னு பார்த்தா சபரீசன் கூட உட்காந்து 3/4 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. நான் சும்மா மேட்ச் பார்க்க வந்தேன், இங்கே சபரீசனை பார்த்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதான் அவரே சொல்லிட்டாரு சார். அதுக்கு பிறகு எப்பயாவது ஐபிஎல் பார்த்துருக்காரா ஓபிஎஸ்? எத்தனையோ தடவை மேட்ச் நடந்துருக்குதுல்ல, எந்த மேட்சாவது பார்த்துருக்காரா? நீங்கள் என்னமோ சபரீசனை மீட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஐடியான்ற மாதிரி சொல்லுங்கள். வேறு என்ன ஐடியா? அதுதானே, வேறு என்ன விஷயம்? இதுதானே. இது இப்போ தெரியுதா? தெரியுற மாதிரி பண்ணுவாங்களா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி லாஜிக் வச்சுப்போம், வெளில தெரியுற மாதிரி மீட்டிங் நடத்துவாரா சார் ஓபிஎஸ்? இன்னைக்கு இருக்கிற ஊடக வெளிச்சத்தில் எதையும் மறைமுகமாக செய்ய முடியாது. அப்போ யதார்த்தமாக பார்த்த மாதிரி காமிச்சிடலாம். புரியுதா? அதானி எங்கேருந்தோ ஃப்ளைட்டில் பறந்து சென்னைக்கு எங்கேயோ அப்படியே சித்திரஞ்சன் சாலை வழியாக போனால் அதை பிடிச்சிடுறாங்களே, சேஸ் பண்ணிடுறாங்களே ஊடகம். எப்படி சேஸ் பண்ணுறது? அப்புறம் அதனால் என்னென்னா இது சேஸ் பண்ண அப்போ தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வாக காட்டலாம். வீட்டுக்கு போனால் தப்பாயிடும், சொல்ல முடியாது. இது சரி. அடுத்து என்னது? இப்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவர் காலையில் வாக்கிங் போகிறது நமக்கு தெரியும். நிறைய இடத்துல அந்த செய்தி வந்திருக்குது, நிறைய இடத்துல வாக்கிங் போயிருக்காரு, எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம இவர் ஓபிஎஸ் வாக்கிங் போகிறது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? பார்த்ததே இல்லை. கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பார்க்கில் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணுறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ உடம்பு சரியில்லாதவரை போய் பார்க்க போகிறாரு அவர்.
காலையில் பார்க்கில் அதுக்கு போல பார்க்கில் வாக்கிங் போகும்போது பார்த்துட்டேன். காலையில் பார்த்தது எங்கே உடம்பு சரியில்லாத பார்க்கில் போய் பார்ப்பாங்க. பார்க்குக்கு நான் வாக்கிங் போனேன். அப்போ எத்தேச்சே எதிர வந்துட்டார். நான் பார்த்துட்டேன். ரைட்டாக பார்த்துட்டாரு. அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அதான் சொல்கிறாரு. பன்ருட்டி யாரை வச்சு பேசும்போது கூட அதான் சொன்னார். நாங்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்களா அப்படின்னா அது எத்தேச்சையாக பார்த்தது. நான் வாக்கிங் போகும்போது பார்த்தேன், அவர் வாக்கிங் போனார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சாயங்காலமே போய் வீட்டில் போய் பார்க்குறாரு. அந்த வீட்டில் போய் பார்த்தது தான் உடம்பு சரியில்லாத போய் பார்த்தது. அப்புறம் அவங்க அண்ணன் மறைவுக்கு, மூக்கமுத்து மறைவுக்கு பார்த்தேன்றார். இல்லை, மூக்கமுத்து மறைவுக்கு எங்கே போய் பார்க்கணும்? அவரோட வீட்டில் அவர் மனைவியை பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறதோ, இல்லைனா ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்குறதோ, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போய் பார்க்குறதோ. அப்படி இல்லை, அவர் மகனை, மூக்கமுத்து மகன் இருக்கார், கடைசி வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிட்டார். அவரை போய் பார்த்து ஆறுதல் சொன்னார். ரைட்டு. நம்ம ஸ்டாலின் அவர்களும் மூக்கமுத்துக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. அண்ணன் தம்பினாலும் பெரிய அளவில் பெரிய தொடர்பு கிடையாது. சார் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குடும்பத்தை அவர் பார்த்துக்கிட்டது அவர் தான் சொல்கிறாங்க. இல்லை, இந்த பொருளாதார ரீதியாக யார் வேணாலும் சொல்லலாம், அது விஷயம். தொடர்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு, நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது மனைவியை பார்க்குறது தானே முக்கியம். அதுதானே ஒரு வீடுனா அதுதானே. சரி, போய் பார்த்தாரு. அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, இப்போ இதுக்கும் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. என்னென்னு சரி, தம்பியை போய் பார்த்தாரு. ரைட். அடுத்தது உடல்நிலை சரியில்லைன்றதுக்காக போய் பார்த்தேன்னார். அப்போ தான் அவர் அப்போலேருந்து வந்திருந்தார். சரி, உடல்நிலை சரியிருக்கா ஒருத்தரை பார்க்குறவரை ஒரு 5 நிமிஷம் பார்க்கும், 10 நிமிஷம் பார்க்கும், 3/4 மணி நேரம் என்ன பேசியிருந்தார்? அவருக்கே உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னு பார்க்க போகிறாரு. 3/4 மணி நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தார் சொல்லுங்கள். இதுதான். இப்போ இதையும் நீங்கள் சமாளிச்சிடலாம். அருள் இல்லை சார், ஒரு உடம்பு சரியில்லை பார்த்தாரு, கூட கொஞ்ச நேரம் பேசினார். ரைட். வெளியே வந்து நின்றவுடனே பேட்டி கேட்குறாரு, நிருபர் கேட்குறாரு. இப்போ நம்ம அருள் மாதிரி ஒரு நிருபர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐயா, திமுக கூட கூட்டணி வைப்பீங்களா? இல்லை, ஜெயலலிதா அம்மா திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்களே, அதை ஏற்கிறீங்களா? தெளிவாக அந்த நிருபர் கேட்ட வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். கேள்வி என்கிட்ட, ஆமாம், என் பிட்டே வச்சுருக்கிறேன் நான். என்ன இந்த கேள்வி தான், திமுகவோட கூட்டணி வைப்பீர்களா? இல்லை, ஜெயலலிதா அம்மா திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்களே, அதை ஏற்பீர்களா? இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஏங்க, அதெல்லாம் இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம், சொல்ல முடியாது சொன்னாரா? இப்போது நீங்கள் திமுக பின்னணியில் இருக்குதுன்றது இப்போ தெரியுதா? இதை விட என்ன வெளிச்சம் வேணும்? அப்போ இந்த ஸ்டோரிஸ் பின்னாடி அதிமுகக்குள்ள பிரச்சனைன்றதுக்கு பின்னாடி எல்லாமே திமுக தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்றீங்க. இயற்கையாக இருக்கும்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் அதானங்க செய்யும். ஒரு எதிர்கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா? எல்லா கட்சியும் பண்ண தான் செய்யும். அது பிஜேபியும் பண்ணோம், அதிமுகவும் பண்ணோம், திமுகவும் பண்ணோம், காங்கிரஸும் பண்ணோம். எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த, கூட்டணியில் இருந்தால் தான் கூட்டணி தர்மத்தை மீறி பண்ணக்கூடாதுன்னு வாங்க இல்லையா? கூட்டணி இல்லைன்னா எந்த கட்சியும் அதை திமுக செய்யுது. திமுக மறைமுகமாக செய்யுது. ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்க? ஆஹா, அதிமுக நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புவோம். எப்படி யாரும் நம்புவாங்களா? இப்போ அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இது இலக்கண வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆனால் நிரந்தர எதிரி இருக்கிறாங்க. காங்கிரஸ் பிஜேபியை சொல்லுமா எனக்கு நிரந்தர எதிரி இல்லைன்னு? கம்யூனிஸ்ட் பிஜேபி சொல்லுமா? பிஜேபி அதே மாதிரி காங்கிரஸ் சொல்லுமா? என்ன அதே மாதிரி அதிமுக திமுகவை சொல்ல முடியுமா? திமுக அதிமுக சொல்ல முடியுமா? இப்போ ஸ்டாலின் சொல்லுவாரா எனக்கு நிரந்தர எதிரி இல்லை, அதனால் அதிமுக கூட நிரந்தர எதிரி இல்லை சொல்ல முடியுமா? நிரந்தர எதிரின்னு இருக்குது. அதை தாண்டி ஓபிஎஸ் பேசுகிறாருன்னா அங்கேருந்து சிக்னல் இல்லாமல் பேசுவாரா? அப்போ இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டன், எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தம், ஜெயலலிதா அம்மா வழித்தோன்றலாக இருக்கிறவங்க இதை ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்கள்? திமுக வீட்டுக்கு போகிறதையோ, திமுகவோட எனக்கு நிரந்தர எதிரி கிடையாதுன்னு சொல்கிறதையோ அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் எடப்பாடியார் நேற்று பேசினார். கைக்கூலிகள். இப்போ தெரியுது அவர் சொன்ன வார்த்தைகள் எதுக்காக சொல்கிறாரு? கைக்கூலி. யாரோட கைக்கூலின்றாரு? யாருடைய கைக்கூலின்னா நீங்கள் யாருன்னு அவர் அடையாளப்படுத்தலை. நீங்கள் யார் கைக்கூலின்னு சொல்ல, உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். யார் கைக்கூலின்னு சொல்லலை, யாரோட கைக்கூலி, யாருடைய கைக்கூலின்னு சொல்ல, உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். ஆனால் கைக்கூலிகளாக இருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு நீங்களா உங்கள் முன்னாடி அடையாளப்படுத்தப்பட்டதா இல்லையா? புரியுதா? நீங்கள் செங்கோட்டையை சொல்கிறத விட்டுருங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து உங்களுக்கு சிக்னல் எத்தனை செங்கோட்டையன்களுக்கு வருது? நீங்கள் உங்கள் அனுபவத்தையும் நான் சீனியர்னு சொல்கிறதையும் எங்கே பகடைக்காயாக பயன்படுத்துகிறீங்க தெரியுதா இல்லையா? இதே இப்போ இந்த செங்கோட்டையன்னு
2017 ஓபிஎஸ் தானே கிரீன்ஸ் கையெழுத்து போட்டு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலாவை நீக்கின கையெழுத்து போட்டது யார்? அப்போ செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? அதே மாதிரி டிடிவி தினகரன் நீக்கிறதுக்கு ஓபிஎஸ் தானே முதல் கையெழுத்து அவர் தானே போட்டார். அப்போ செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? இல்லை இப்போ எங்கே சார் இருக்கார் செங்கோட்டையன்? 10 நாள் கெடு கொடுத்தாருல்ல, இப்போ எங்கே இருக்காரு? அதுதான் இப்போ அதையும் சொல்கிறார் அவர். அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறவங்க எங்கே இருப்பாங்க? நடு சாலையில் தான் இருப்பாங்க. அவர்கள் விலாசம் இல்லாமல் இருப்பார்கள் சொல்கிறார்ல. அப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த சீனியர்ன்ற வார்த்தையே வந்து பெரிய அளவில் டிப்ளமேட்டிக்காக பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியாதா செங்கோட்டையன் சீனியர்னு? சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மாவுக்கு செங்கோட்டையன் சீனியர் தெரியல. அப்போ ஏன் செங்கோட்டையன் கொடுக்காம ஓபிஎஸ் கொடுத்தாங்க 2 தடவை சீட்டு? கரெக்ட். அப்போ ஏன் செங்கோட்டையன் கேட்கல? நான் தான்மா சீனியரு, எப்படிம்மா ஓபிஎஸ் கொடுப்பீங்க? ஏன் கேட்கல? இப்போ சீனியருக்கு வந்து பாலிடிக்ஸில் கிடையாது. இன்னைக்கு என்ன சீனியருக்கு மரியாதை இருக்கும். சீனியர்களுக்கு மரியாதை, அவங்க அனுபவத்தை பயன்படுத்துவாங்க ஒழிய அதற்காக அவங்கள தலையை தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடணும். அதற்கு பிறகு வேலைக்கு வரவங்க, ஊழியர் செய்கிறவங்க, சேவை செய்கிறவங்களாம் புறக்கணிக்கணும். சீனியர்னு எப்படி புறக்கணிக்க முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி திமுகவில் என்னங்க செய்தாங்க? திமுக பாரம்பரியமிக்க கட்சி இல்லை, அதிமுகவோட சீனியர் கட்சி தானே. அதிமுகலேருந்து போனவங்க 8 பேருக்கு அமைச்சர் போட்டிருக்காங்க. திமுக சீனியர்ஸ் என்ன? அந்த சீனியர் என்னன்னாங்க? ஏவா வேலு, KKSSR, சேகர் பாபு, ஆமா, தங்க தென்னரசு, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, KKSSR அவங்க தான் கட்சியை வழி நடத்தினுக்கிறாங்க. சேகர் பாபு சென்னை முதலமைச்சராகவே இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் செங்கோட்டையன் கண்ணுக்கு தெரியலையா? அதை பற்றி கூட பேச மாட்டார். எதிர்கட்சி அதை பற்றி பேசலாம், அவங்க எதிர்கட்சி அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம்ல, பண்ண மாட்டுறாரு. அப்போ மறைமுக ஆதரவு எங்கேருந்து இருக்குது இப்போ தெரியுதா? அதுதானே விமர்சனம் பண்ணோம். 1949 செப்டம்பர் 17 ராபின்சன் பூங்காவில் மழையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பேரறிஞர் அண்ணாவால். அந்த கட்சிக்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்தி போராட்டத்திலேருந்து தொடங்கி ஜாம்புவான் எம்ஜிஆருக்கு எதிராக போராடினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆளுமை மிக்க ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக போராட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அவங்கெல்லாம் இல்லைன்னொன்னே அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அங்கே உழைச்சவன் காலகாலமாக சொல்லுங்கள். அப்போது நீங்கள் கரூரில் உழைச்சவனுக்கு, கொங்கு மண்டலத்தில் உழைச்சவனுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன? அப்போ என்னென்னா யாருக்கு இன்றைக்கி செல்வாக்கு, யாரால் ஆதாயமோ அதை தான் கட்சி பண்ணணும். நீங்கள் அப்டேட் ஆகணும், நீங்கள் ஆக்டிவேட் ஆகணும். உங்கள் பின்னாடி தொண்டர்கள் நிற்கணும், உங்கள் பின்னாடி லட்சக்கணக்காக நிற்கணும். நீங்கள் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்துன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கானவங்க திரளணும் உங்கள் பின்னாடி. அது வேறு விஷயம். கட்சிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்சிக்கு குழி பறிக்கிற வேலையை பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா தொண்டை என்ன நினைப்பான்? உங்களை அதுதான் தொண்டை வெறுத்துறான். இல்லை, அவர் சொல்கிறாரு, பத்திரிகையாளர்களே நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, டெல்லிக்கு போகிறாரு, இதை பண்ணாலும் நினைக்காதீங்க, எங்கள் கட்சியை யாரால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து நகைச்சுவையாக பேசும்போது அப்படியே சொல்கிறாரு. டெல்லிக்கும் அவரோட விசிட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஐ திங்க் ஸோ இந்த நேரத்தில் டெல்லிக்கு போயிருக்காரு. ஆமாம், டெல்லிக்கு போயிட்டு காலையில் போய் நம்ம இவர் முனுசாமி, கேபி முனுசாமி போயிருக்காரு. அப்புறம் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, நம்ம துணை ஜனாதிபதி சிபிஆர் போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அவர் இதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்ப்பார். அமித்ஷாவை பார்த்தோன்னா கூட்டணி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் யாரை உள்ள சேர்க்கறது, யாரை சேர்க்கலாம், யார் கட்சிகள் எந்த அளவில் இருக்குது, எதிர்கட்சி எந்த அளவுக்கு இதோட இருக்குது, பிரச்சார யுத்தியை எந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அமித்ஷா தரப்புல இல்லை பிஜேபி டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் சேருங்க சார், டிடி சார் சொல்லவே வாய்ப்பே இல்லைன்றீங்க. அதுதாங்க உள்துறை அமைச்சர் முதல் நாளே சொல்லிட்டார்ல. முதல் விஷயமே ஒரு மேடையில் என்ன பேசினார்? பக்கத்தில் எடப்பாடியார், இந்த பக்கம் அண்ணாமலை, பக்கத்தில் நயினார் உட்கார வச்சுட்டு முதல் வார்த்தையாக அவர் சொன்னது ஷபீர் அகமது ஒரு கேள்வி கேட்டாரு. ஆமாம், will you இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கேட்கும்போது நாங்கள் அவங்க இன்டர்னல் மட்டும் தலையிட மாட்டாங்க அப்படின்ட்டாரு. நானும் என் கட்சியோ அவங்களுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம். முதல் விஷயம் அதுதான் சொன்னார். ரெண்டாவது விஷயம் தெளிவாக சொன்னார், எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து மோடிஜி தலைவர், தமிழ்நாட்டு அளவில் எங்கள் கூட்டணிக்கு தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் தலைவர். இதை தெளிவாக சொன்னார். மூணாவது விஷயம் அவர் சொன்னார், ஆமாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். அது வந்து அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். அதையும் என்ன சொல்கிறாரு,
எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சின்னார். அதுதான் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதுதானே யார் தலைமையில் கூட்டணி ஆட்சி சொல்லல, சிஎம் கேண்டிடேட் சொல்லல. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ சிஎம் கேண்டிடேட் ஒருவேளை அவர் சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாடு சிஎம்னு சொல்லலை, அவர் வேறு ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுக்கிறார். இப்படியெல்லாம் வார்த்தை விளையாட்டு விழான்னா தன்னைத்தானே ஏமாத்தின்னு ஆறுதல் படுத்திக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. ஓகே ஏங்க ஒருத்தர் தலைமையில் தெளிவாக சொல்கிறாங்க, ஏங்க இந்தியா கூட்டணி வைங்களேங்க. அந்த மாதிரி இந்தியா கூட்டணி 3 தடவை மீட் ஆச்சுல, ராகுல் காந்தி தலைமையில் தான் இந்த கூட்டணின்னு சொல்ல முடிஞ்சுதா? ராகுல் காந்தி தலைமையில் தான் அமைச்சரவை அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதா நாங்கள் வெற்றி பெற்றால்னு? அதுதான் தலைமை இல்லாத கூட்டணி. வெறும் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை வச்சு தலைவரும் யாருன்னு இருக்காது, பிரதமர் வேட்பாளரும் யாருன்னு இருக்காது. அது அந்த மாதிரி நிறைய நேரம் உருவாகும். ஏன்னா தலைவர் யாருன்னு சொல்ல முடியாது, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியாது, சொன்னால் கோச்சுக்குவாங்க ஒருத்தர். இது தெளிவாக அவர் சொன்ன விஷயத்தை போய் இவங்க வந்து அவர் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா, அடுத்தது தமிழ்நாடுன்ற வார்த்தை, இதெல்லாம் அவர் தான் சொல்ல எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சின்றது அவர் சொன்னார். அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அது முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் எடப்பாடியார். அது மூச்சுக்கு 3 தடவை தெளிவாக சொல்லிட்டார். புரியுதா? ஆனால் யார் தலைமை? எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சி, அதுதான் சொன்னார். அது தெளிவாக அவர் சொன்னார். அப்புறம் இதில் வந்து மாற்றி சொன்னார்னு பேசினா கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, பத்திரிக்கையில் அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் அதிமுகலேருந்து ஒருவர்னு. அந்த பேட்டி மொத்தத்தையும் எடுத்து பாருங்கள். அதில் நிருபர் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, பத்திரிகை நிருபர், பிஜேபி வெற்றி பெற்றால் பிஜேபி ஆட்சியில் அங்கம் வைப்பீர்களா, நீங்கள் மினிஸ்டர் ஆவீங்களான்னு தெளிவாக கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் ஆவோம். 2வது கேள்வி, அப்போ யார் முதலமைச்சர் கிண்டலாக கேட்குறாப்புல. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார் என்னன்னு, எப்பா அதிமுக தலைமையில் தான் நாங்கள் ஆட்சின்னு சொல்லிட்டோம், அப்போ முதலமைச்சர் அதிமுக இல்லை வேறு எதுலேருந்து வருவார், அதிமுக தான் வருவார். இதை கிண்டலாக சொன்னார். இது அவர் பேரை சொல்லலையே. இதெல்லாம் விவாதத்தில் எடுத்துன்னு வந்து எப்படியெல்லாம் நொண்டி சாக்கு சொல்கிறாங்க பாருங்க. அது கேவலமாக இல்லையா? தெளிவாக இருக்குது இல்லை? அவர் தலைமையில் சொல்லிட்டார், ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லியிருப்பாரா, பழனிசாமி அப்படின்னு, அடுத்தது இது மாதிரி நம்ம எடப்பாடியை சேர்ந்த, எடப்பாடியில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி, அவங்க அப்பா பேரை சொல்லுவாரா? இதெல்லாம் பேசின்னு இருக்க முடியும்? தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களோட விருப்பம் கூட்டணி ஆட்சின்றது விருப்பம். ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இவர் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு நயினார் நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியாச்சு. என்னென்னா அவர் எங்களுக்கு தலைவர் வந்து இப்போது இந்த கூட்டணிக்கு தேர்தலில் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. நேற்று நயினார் வந்து அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து கூட போட்டிருக்காரு. ஆமாம், வந்து ஒரு வாழ்த்து செய்தி வந்து நயினார் நாகேந்திரன் தரப்புலேருந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அண்ணாமலையே என்ன சொன்னார்? அதுதானே சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக்குவோம், எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் வேலை செய்வோம் சொல்லிட்டாரா இல்லையா? இவங்களால தாங்க முடியல. அதுதான் எடப்பாடியார் நேற்று பேச்சில் ஒரு நெருடலான விஷயம். என்ன எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அதை தான் சொல்லுவாங்க. என்னென்னா எங்கள் பிஜேபி தான் உதவி செய்தது, அதை சொன்னாங்க. அவர் சொன்னார் பிஜேபி உதவி செய்தது, ஆட்சியை கபலீரம் செய்ய சிலர் சதி செய்யும் போது பிஜேபி நன்மை தான் செய்து காப்பாற்றுச்சு. உண்மைதான். என்னென்னா ஒரு கட்சியின் ஆட்சியை தக்க வைக்க இன்னொரு கட்சி ஆக்கப்பூர்வமாக உதவி செய்யுதுன்னா அது ஏற்றுக்கணும், அது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அதை குறை சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் கடந்த காலத்தில் சொன்னார் தெரியுமா? இது வரைக்கும் எடப்பாடி அதை வாயே திறக்கலை. என்ன சொன்னார்? குருமூர்த்தி சொன்னார், அதனால தான் நான் போய் தியானம் உட்காந்தேன். இன்னைக்கு அதை அப்போ குறை சொல்கிற மாதிரி சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? இந்த மோடி சொன்னார், அவர் பேச்சை கேட்டு தான் நான் துணை முதலமைச்சர் ஆகிக்கினேன், அப்போ அதில் எனக்கு திருப்தி இல்லை, அவர் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லாமல் இவர் என்ன சொன்னார்? அவர்கள் நன்மை செய்தார்கள் இந்த ஆட்சியை தக்க வைக்க, ஆனால் அதுக்காக கொள்கையோ அல்லது கோட்பாடுகளையோ நான் காம்ப்ரமைஸ் செய்துக்குவேன்னு எந்த இடத்துலையும் சொல்ல. அதற்காகத்தான் ஒன்று எல்லா நிறையும் கூட்டணி வைக்கிறேன்றதையும் சொல்ல. அவர்கள் உதவி செய்தார்கள், அதை நன்றியோடு நினைத்து பார்ப்பேன் எல்லா சூழ்நிலையும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கூட்டணி வைக்கிறேன்றதெல்லாம் சொல்லலை. அவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார், நன்றியோடு நினைப்பாப்பேன். 2024 தேர்தலில் கூட தனியாக நிற்கும் போது மோடியோ அமித்ஷாவையோ பிஜேபியோ பெரிய அளவில் அவர் விமர்சிக்கலை. பார்த்தீங்களா? அவர் திமுக தீய சக்தி, திமுக கூட்டணியே வீட்டுக்கு அனுப்புவோம், அவரோட பிரதான கொள்கை அதுதான். அதுதான் இருந்தார். அதுதான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு அவர் உதவி செய்தார்கள், நன்மையை செய்தார்கள்,
ஒரு கட்சி. இது கடந்த காலத்தில் ராஜீவ்காந்தியும் செய்திருக்காரு, இதற்கு முன்னாடி வந்து பிஜு பட்நாயக்கும் செய்திருக்காரு. இன்னைக்கு நவீன் பட்நாயக்கோடைய அப்பா பிஜு பட்நாயக்கும் செய்திருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு நல்லதுக்காக வெளியே வந்து செய்வாங்க சில விஷயங்கள். அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அழுத்தம் கொடுத்தோ ப்ரெஷர் கொடுத்தோ மறைமுகமாக உங்களை கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க மாட்டாங்க. ஒரு நல்லதுக்காக சக கட்சிகள் வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட நம்ம பாட்டாளி மகிழ்ச்சி ஐயா ராமதாஸை எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. செல்வ பெருந்தகை பார்த்துட்டு வந்தார்ல. அப்புறம் என்ன செய்தார்? அப்போ செல்வ பெருந்தகை பிரிக்கிறதுக்கு பார்த்தாரா? இல்லை அடுத்த கட்சி விஷயத்தில் தலையிடுறாருன்னு சொல்ல முடியுமா? எந்த ஆதாரமும் இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். பல விதமான கேள்விகள் ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக ஆழமாக உங்கள் விளக்கங்களை கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.